ஷேய் விஷ்ணு பிரமா மகேஷ் விஷ்ணு பிரமா பரமசிவன் முக்கால் சத்தியம் 3 தலைச்சக்கரம் நல்லா கேட்டுக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை, எத்தனையோ விதமான அதிகாரியை பூரா நியமித்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ரிப்போர்ட் எடுக்க கொடுக்க அதிகாரிகள் இருக்கீங்க. இந்த அதிகாரி எடுக்கிற கணக்கு இன்றைக்கி போட்டு அதிகாரி கணக்கு கொடுத்துட்டு கணக்குள்ளே பதிவாக இருக்கட்டும் அப்படின்ட்டார். நீதி ஆட்சி, கடவுள் நீதிமான ஆட்சி, நீதிமான ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி, 2 கணக்கில் பதவியில் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி 2வது நாள் கணக்கு. ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி எல்லாமே கொடுத்துரு. ஒரு கோர்ட்ஸில் கூட கொடுக்காத கணக்கில் இருக்கக்கூடாதுன்ட்டார். தெற்குப்பாளையம் ராஜ்யபாளையம் நீதிமன்றத்திலேருந்து சிலிவுத்தூர், மதுரை, அடுத்தாப்பில் சென்னை, மெட்ராஸு, எல்லாம் கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டம் வரைக்கும் எல்லா நீதிமன்றம் தமிழ்நாட்டில் கொடுத்துரு. இன்றைக்கி பதவி தமிழ்நாடு கணக்கில் உட்காந்துருக்காரு. என்ன கணக்கு? நீதி ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி, நீதிமான ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி. இந்த கணக்கு நான் உட்காந்துருக்கேன் தமிழ்நாட்டில். என்ன கூத்தடிக்கிற கணக்கு நீயும் ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்துரு, பதிவு பண்ணிடு, ஆன்லைனில் ஏற்றிரு அப்படின்ட்டார். கணக்கு போட்டார். ஏன்னா அதிகாரி கொடுக்கல, பெரிய சிக்கல் வந்துடும். அதுக்கு தான் அதிகாரிகளை போடுதார். சிபி ரிப்போர்ட் எடுக்க, காவல்துறை ரிப்போர்ட்டு எடுக்கிற சிபி ரிப்போர்ட்டுக்கும் கொடுத்துரு. 100 மையத்தில் இருக்கிற கணக்கும் கொடுத்துரு. ஏன்னா இங்கே உள்ளே வந்து போகிற கணக்கு, சேட்டை பண்ண கணக்கு 100 மையத்தில் உள்ள பதிவு இருக்குது. அதனால் அந்த பதிவு நீதிமன்ற கோர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஏறும் கிரிமினலில். அப்போ எல்லா கணக்கும் தோண்டி வெளியே எடுக்காமல் விட மாட்டார். அப்போ தப்பு பண்ணி வச்சுருக்கான், அப்போ தப்பு கூத்து அடித்து வச்சுருக்கான். பூரா சிட்டி கிராமத்தில் மாதிரி போய் பூமி அழித்து வச்சுருக்கான். தப்பு கணக்கு. கவர்மெண்ட் இடம் யார்? அந்த கணக்கில் அதையும் பிடிப்பார். கவர்மெண்ட் இடம் அப்படின்னா மிச்ச இடம்லாம் எங்கே போச்சு? பூமியில் எல்லாமே மாற்றி அடித்து நாஜம் பண்ணி வச்சுட்டான். அதுக்கு தான் ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரிக்கு கணக்கு போட்டார். ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி உள்ளே கொடுத்துரு. இன்றைக்கி கொடுத்துட்டார். தமிழ்நாட்டில் முதல் கணக்கு தமிழ்நாடு தான் உட்காந்துருக்கார். தமிழ்நாட்டில் ஐயா உட்காந்துருக்கார். நீதி ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி, நீதிமான ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி. 2வது நாள் கணக்கு பதவியில் உட்காந்துருக்கார். ரிப்போர்ட் எடுக்கிறத கொடுத்துரு. நீதிமன்றம் கோர்ட்டில் கொடுத்துரு. எல்லாத்துக்கும் பூரா பட்டியல் அடித்து, பேப்பரில் பட்டியல் அடித்து கொடுத்துரு. ஏன்னா நீதிமன்ற தாக்கலில் உள்ள உட்காந்துருக்காரு ஐயா. அவர் தான் வழக்கு ஆடுதார், வழக்கு ஓட்டுதார், நீதிமான். ஏன்னா தப்பு செஞ்சவனுக்கு கணக்கு ஃபுல்லாக எல்லாம் எடுக்காரு. எல்லாம் இடித்தது போனது வரைக்கும் எல்லாம் அரசியல்வாதியை டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் விட மாட்டார். எங்கெங்கே கோயில் அடிச்சிருக்கான், எங்கெங்கே பூரா கவர்மெண்ட் இடம்னா கோயில் இடத்த பூரா ஆக்கிரமணம் பண்ணியிருக்காரு. எல்லாமே பிடிப்பார். ஆக்கிரமணம் பண்ணியிருக்கான், எல்லாமே அசிங்கத்தனம் பண்ணியிருக்கான். ஏழை எளிய மக்களுக்கு விவசாயம் கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு நல்லபடியாக போ, இருப்பு இடம் இருந்து கழிச்சிட்டு போ அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் அத்துமீறி இப்படி சேட்டை பண்ணக்கூடாது. சேட்டைக்கு உள்ள கணக்கு கொடுத்துறப்பா. ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் போயிடணும். தமிழ்நாடு முழுவதும் ஒத்த நீதிமன்றத்தில் கூட கொடுக்காத அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆன்லைனில் ஏற்றி எல்லா பேப்பரை அனுப்பிடு, கையெழுத்து போட்டு அனுப்பிடு. நீ தான் அதிகாரி தான் அனுப்பணும். யார்? ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி. சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை, நீதிமன்றம் கோர்ட்டுக்கு உளவுத்துறை இருக்கிற கணக்கு நீயும் போய் கொடுத்துரு. எல்லாம் பதிவு பண்ணிடுறப்பா. நீ கணக்கு போட்டார். நீதி ஆட்சி, நீதி அரசர் ஆட்சி, நீதிமான ஆட்சி, முக்கால்